ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 5/7/2024 வெள்ளிக்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு, அதாவது தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்டர்டேக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒரு ஸ்மால் வாலட்டைல் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வாலட்டைல் இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பெருசாக வாலட்டைல் கிடையாது. மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு கன்சால்டேஷன்லேயே இருந்துச்சு, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் போச்சு. பட் நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து எக்ஸ்பைரி டே அப்படின்னோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கன்சால்டேஷன்லேருந்து ப்ரீமியம் வேல்யூ டிக்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ நிஃப்டியில் நம்மளோட ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ட்ரேடே எடுக்கல. நிஃப்டி பேங்க்கில் மட்டும் நம்ம ட்ரேட் வந்து எடுத்தோம், சரிங்களா. ஓகே, ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணல. நான் டேரெக்டாக வந்து நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு பிசிஆரோட டேட்டாஸ் எப்படி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ 1.27 வந்து பிசிஆர் டேட்டா வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு புட்கால் ரேஷியோ அப்படிமோ மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த புட்கால் ரேஷியோ டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்டர் பார்த்தீங்கன்னா 0.6% பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.3% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 போயிட்டு நம்மளுக்கு 80,000 போயிட்டு நம்மளுக்கு அழகாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 80,049 போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து எஃப்ஐ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 2,525 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2,375 கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பட்ஜெட் கண்டி தான் அவங்க வந்து ஒரு சேல்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். ரெண்டாவது டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் சப்ளை ஜோனை போய்ட்டு ரீச் பண்ணிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனால் நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அதை நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்கோம். பட் என்னோட டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து அது கேப் அப்பாக நம்மளுக்கு டார்கெட் கொடுத்து போகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்காம கேப் அப்லேயே நம்மளுக்கு வந்து என்னோடய டார்கெட்டை ஹிட் பண்ண போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்தராக நம்மளோட அனாலிஸை பொறுத்தளவுக்கு ரிப்போர்ட் பிரகாரம் என்னென்னா, இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. டிஏஎஸ் வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கான அனாலிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, ஒரு 2 இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அட்வான்ஸ் க்ரோத்தாகவும் இருக்குது. ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. சிடி ரேஷியோஸ் வந்து நம்மளுக்கு ரிமைன்ஸ் வந்து வெரியாக வந்து அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக தான் இருக்குது. டோட்டலி நெகட்டிவான கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி நெகட்டிவ் ஆகி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட க்ரோத் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. பட் திஸ் இயர் வந்து அப்படி வந்து கிடையாது. ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ் வந்து கொடுத்து ஸோ க்ரோத் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவல் க்ரோத்தை தான் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப கீழே வந்து ஃபஸ்ட்டு பின்னட் கமாண்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட நியூஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பிளம்பர்க் அப்படிம்போம். ஸோ இவங்களோட அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்த பிஎம் மோடிஸோட பட்ஜெட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹையராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து ஒரு வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஏன்டா இங்கே சொல்கிறேன்னு கேட்பீங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் அனலைஸ் மெத்தட், சரிங்களா. பிளம்பர்க்குங்கிறது ஒரு பெஸ்ட் அனலைசர், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்க ஒரு அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று, நியூஸ் ரூமர்ஸ் மூலிமா கிளப்பி விட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸை பை பண்ண வச்சு இன்ஸ்டியூஷன் செல் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். பட் நிஃப்டி இண்டெக்ஸ் திஸ் இயர் எண்டுக்குள்ளே வந்து 26,000 ரீச் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு கேரண்டியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா லாங் டேர்மில் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது, சரிங்களா. ஸோ ஆல்ரெடி மோடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா, ஸோ 26,000 ரீச் பண்ண 30,000 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ அப்படின்னு வந்து மோடி வந்து சொல்லியிருந்தார். கம்பெனிஸில் வந்து பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நார்மலாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது டே பை டே, சரிங்களா. ஸோ டெக்னிக்கலி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இதான் வந்து என்னோட ஒரு சஜஷன். ஓகே, ஸோ இந்தியாவோட ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓவர் 5 trillion மார்க்கெட்டை கொண்டது நம்மளுது. ஸோ 26,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம டெக்னிக்கலி கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம விளாட போட்டு வளரக்கூடாது. ஸோ அது மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும். வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குன்னா, கிஃப்ட் நிஃப்டி எனக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது.
0.25% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆஃப் எண்டு வந்து டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர், நாஸ்டாக், S&P 500லாம் பிலோ 1% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூடாயிலும் பிரெண்ட் குரூடாயிலும் பார்த்தீங்கன்னா குரூடாயில் வந்து 0.1% வந்து நெகட்டிவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.13% வந்து நெகட்டிவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஆஸ் ஏ இந்தியன் ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஆக்சிஸ் பேங்கோட ரிப்போர்ட் மட்டும் தான் ஜஸ்ட் என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ மற்ற ஆல் ரிப்போர்ட் வந்து என்ட்ரு ஆகலை. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவுக்கு 0.78% வந்து எனக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ தான் வந்து நம்மளுக்கு வேர்ல்டு வைடாக கிடச்சக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிப்போர்ட். ஓகே. ஸோ இன்றைக்கான நம்மளோட டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா 24,600 என்னோட மெயின் டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு 3 நாளாக வந்து மார்க்கெட் வந்து எனக்கு கேப் அப்பில் என்னோட டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு லாங் டேர்மில். ஸோ நான் ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு சம் ப்ராஃபிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தால் நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்னோம். ஸோ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ட்ரிஸ் கிடச்சதுனால நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டார்கெட் 24,600 நான் வந்து வச்சிருக்கேன். ஒருவேளை நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இருந்தால் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். ஸோ சம் ப்ராஃபிட்டோட எனக்கு வந்து செல் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு 24,600 என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு எனக்கு நிஃப்டி 50 என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி என்னடா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் எனக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் 24,300 டு 24,200. சரிங்களா. இந்த ஒரு பிளேஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு. இப்போ இருக்கிறத பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே சப்போர்ட் எடுக்கல, அதாவது 24,248 டு 50 அந்த லெவலுக்குள்ள எனக்கு சப்போர்ட் எடுக்கல. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இதுக்குள்ளேயே எனக்கு பர்டிகுலராக அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஸோ இந்த லெவல் சரிங்களா 24,350 அந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட்லேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகி என்னோடய டார்கெட்டான ஸோ டுடே டார்கெட் நான் வந்து ஹிட் பண்ணி வச்சுருக்கேன் அனலைஸ் பண்ணி 24,434 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா. ஆல் டைமே பிரேக் பண்ணிச்சுனாலே நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இதுவும் நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் பண்ணும். அப்போ நான் எனக்கு இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப நான் லாங் பொசிஷன் எடுப்பேன். எனக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறப்ப நான் லாங் பொசிஷன் எடுப்பேன். இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நான் ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். சரிங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகுதானா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எஸ்டர்டே வந்து நியூ ஆல் டைம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா. 53,357 வந்து நம்மளுக்கு நியூ ஆல் டைம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இருந்தாலும் நம்மளோட 54,257 போய்ட்டு ரீச் பண்ண நம்மளோட டார்கெட்டை. பட் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 52,646 வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஒன்ஸ் அங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் எஸ்டர்டே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டில் வந்து டச்சப் ஆகிட்டு போயிட்டுருக்கு ஃபெப்போட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு. ஸோ அதை பொறுத்தளவுக்கு எகைன் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை நம்மளுக்கு அங்கேருந்து விழுகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து 52,500 வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன கன்ஃபர்மேஷனோ அதே தான். பட் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் என்னோட லாங் டேர்ம் டார்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா. பட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப் ட்ரெண்டில் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி இதுக்குள்ளே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம நான் அனலைஸ் பண்ணலை. ஸோ அதை அனலைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு மண்டேக்கான அனலைஸ் வந்து அது கிளியராக வந்து கிடச்சிரும். ஸோ எந்த அனலைஸோ அதை நம்ம கிளியராக வச்சிடலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா. அப்படி எடுக்கலை அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இங்கேருந்து எடுத்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா 24,113. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 24,194 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் அனலைஸ். ஸோ கொஞ்சம் மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400 தான் நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை வந்து பீக் பண்ணி ரைஸ் ஆகி நிற்கிறாங்க.
ஸோ எப்போ வேணால் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கலாம். மேபி நீங்கள் லாங் பொசிஷன் ட்ரேடிங் இருக்கிறீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இல்லாமல் லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, சரிங்களா. ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங்க்கு அப்போ குருடான் எடுக்கலாமானா ஸோ அதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்களோட டெக்னிக்கலில் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா எக்ஸிக்யூட்டே பண்ணாதீங்க உங்களோட ட்ரேடை. ஸோ கேபிட்டல் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லா கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே, ஸோ வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டே பை டே போடக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், சரிங்களா. ஸோ ஐ எம் நாட் a SEBI registered advisor. This video from fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.